வணக்கம் நண்பர்களே, இன்று நம்ம சில பொது அறிவு வினாக்கள் அரசு போட்டித் தேர்வுக்கு தேவைப்படுகின்ற சில வினாக்கள் பார்க்கலாம். இந்தியா பரப்பளவில் உலகில் எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது? இந்தியா பரப்பளவில் உலகில் எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது? சரியான பதில் ஆப்ஷன் சி, 7வது பெரிய நாடாக உள்ளது. அடுத்த கேள்வி, உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனியாக மருத்துவமனை அமைத்தவர் யார்? உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனியாக மருத்துவமனை அமைத்தவர் யார்? விடையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தெரியாதவர்களுக்கு நான் சொல்கிறேன். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, அசோகர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இதில் நான் கேட்கப்பட்டிருக்க கேள்வி பூராமே மிகவும் எளிமையான கேள்வி தான். கடினமான கேள்வி இதில் எதுவுமே இல்லை. 1857 பெரும் புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? 1857 பெரும் புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? சரியான பதில் ஆப்ஷன் சி, கானிங் பிரபு தான். சுவாமி தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்டது. சுவாமி தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்டது. சரியான பதில் ஆப்ஷன் பி, ஆரிய சமாஜம். இது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது என்றால் 1875ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. வள்ளலார் பக்தி பாடல்கள் அடங்கிய தொகுப்பு எவ்வாறு அளிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி, திருவருட்பா. வள்ளலார் பக்தி பாடல்கள் அடங்கிய தொகுப்பு எவ்வாறு அளிக்கப்பட்டது என்றால் திருவருட்பா என்று அழைக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ, ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு. உலகின் மிக உயரமான சிகரம் எது? உலகின் மிக உயரமான சிகரம் எது? சரியான பதில் ஆப்ஷன் ஏ, எவரெஸ்ட் சிகரம். நெல் அதிகம் விளையும் மண் எது? நெல் அதிகம் விளையும் மண் எது? சரியான பதில் ஆப்ஷன் சி, வண்டல் மண். வண்டல் மண் நெல்லுக்கு நல்ல உகந்த மண். அதாவது நெல் அதிக நல்ல விளைச்சலை தரக்கூடிய ஒரு வளமான மண் எதுனா வண்டல் மண் தான். அதுதான் கேட்டிருக்காங்க. நெல் அதிகம் விளையும் மண் எதுனா வண்டல் மண்.